கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டத்தில் கடகராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தில் என்னென்ன மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில். வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை குரு பகவான் மேச ராசியில் இருந்தவர், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தவர் ரிஷப ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு வரக்கூடிய தருணம். அப்போ கடகராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம், அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய தருணம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? கடகராசி நண்பர்களுக்கு 8வது பாவகத்தில் அஷ்டம சனியாகவும் 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் குருவும் இருந்ததால் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக சந்தோஷம் இருந்ததோ இல்லையோ சங்கடங்கள் ஏகப்பட்டது. யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்திருக்காது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இருந்திருக்காது, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்திருக்கும். எல்லா பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 4.5 மாதம் வரப்போகிறார். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 10 தேதி வரைக்கும் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இருப்பார். அப்போது கிட்டத்தட்ட அந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளாரவே கடகராசி நண்பர்களுடைய அந்த சங்கடங்கள் சரியாயிடும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், ஓரளவுக்கு சரி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கொடுத்திடும். முதல்ல உங்களுடைய வேலை வாய்ப்பு நல்லா இருக்குங்க. பொதுவாக தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும். வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, ஏன் வெளிநாடு போகிறதுக்கு கூட ஒரு சில நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வரும். குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். நாம் மேலே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக மனசுக்குள்ளே வரும். அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு ஜனவரி மாதம் வரைக்கும், செப்டம்பரில் 20 நாள், அக்டோபரு, நவம்பரு, டிசம்பரு, ஜனவரி, கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் ஒரு 15 நாள் வரைக்கும் குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அந்த ஒரு வருடம் வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தரமாட்டார். அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் கொடுப்பார். செப்டம்பர் மாதம் 10 தேதிக்கு மேலே நமக்கு பிப்ரவரி மாதம் 16 தேதி வரை குரு பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 40 டிகிரியில் இருக்கிறவர் 53 டிகிரி வரை, 40 டிகிரியில் இருக்கிற 40 டிகிரியிலிருந்து 53 டிகிரி வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் பயணிப்பார். அந்த தருணத்தில் திருமண தடைகள் நீங்கும், புத்திர வளர்ச்சி பெருகும். கடகராசியில் பிறந்தவங்க 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த தருணத்தில் 100% கல்யாண தடைகள் நீங்கிடும். கல்யாணமே நடந்துடும். காசு பணம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை. இந்த நேரத்தில் 100% உங்களுக்கு புத்திர வளர்ச்சி பெருகும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் ஏறி குரு பகவான் 7வது பார்வையாக கடகராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறார். புத்திர செல்வம் பெருகும். கடகராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறார், திருமணஸ்தானம் பெருகும். திருமணஸ்தானத்தில் இருக்கிற தடை நீங்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள், ஒவ்வொரு விதமான நல்லது கடகராசி நண்பர்களுக்கு சத்தியமாக வரும். இந்த காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அஷ்டமச்சனியாலையும் 10வது பாவகத்தில் இருந்த குருவாலையும் நிறைய நண்பர்கள் ஏண்டா இருக்கோம் எதுக்கடா இருக்கோன்ற மனநிலையில் நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு சொல்கிறேனுங்க, வரக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட 379 நாட்கள் அற்புதமான நாட்களாக இருக்கும். அதுவும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து
2025 பிப்ரவரி மாதம் 16 தேதி வரைக்கும் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதன் பிறகு பிப்ரவரி 16 தேதியிலிருந்து 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வராரு. இந்த கடகராசி நண்பர்கள் வீடு வாசல் வாங்கிறதுக்கான நேர காலங்கள் அது, மண்மனை வாங்கிறதுக்குண்டான நேர காலங்கள் இது. 2025 வருஷத்தில் சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நேர காலங்கள் இது. இன்றைக்கி இப்படி இருக்கிற நீங்கள் 2025 வருடம் பிப்ரவரி மாதத்துக்கு மேற்கொண்டு சத்தியமாக சொல்கிறேன் இப்படி இருப்பீங்க. இன்றைக்கி வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்க நீங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு 2025 வருஷம் பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் வரீங்களா இல்லையான்னு பாருங்கள். அதன் பிறகு என்னுடைய ஜோதிடத்தில் உண்மைத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். எது எப்படி இருந்தாலும் குரு பார்த்தா கோடி புண்ணியம். குரு பகவானுடைய பார்வையாக இருக்கட்டும், குரு பகவான் ஏறி இருக்கிற சாரங்களாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், முதல் நட்சத்திரம் தனஸ்தானாதிபதி, 2வது நட்சத்திரம் ஒரு ராசியாதிபதி, 3வது நட்சத்திரம் தொழில் ஸ்தானாதிபதி. இதை விட ஒரு ஆதாரம் வேணுமா? குரு பகவான் பகையாக இருக்கிறாரு, குரு பகவான் பகை, இதெல்லாம் வேற. குரு பகவான் இருக்கிற இடம் சிறப்பு, பார்க்கக்கூடிய இடம் சிறப்பு, அவர் வாங்கக்கூடிய நட்சத்திரங்கள் சிறப்பு. நீங்கள் உயர போகிறீங்க, உருப்பட போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க, சிறப்பாக இருக்க போகிறீங்க, அருமையாக இருக்க போகிறீங்க, அற்புதமாக இருக்க போகிறீங்க. இதுக்கு மேற்கொண்டு வார்த்தையே இல்லை. என்னடா இந்த அளவுக்கு சாதகமாக சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. சாதகமாக இருக்கிறது சாதகமாக தான் சொல்கிறேனே. இதே ரிஷபராசிக்கு இப்படி நான் சொல்லலையே, நிச்சயம் நல்லா இருக்கும். சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கும், சாதிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கும். சம்பாதிக்கிற நேரத்தில் சாதிக்கிறது இல்லை. இந்த நேரம் நீங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். கடகராசி நண்பர்கள் ஜோதிடத்தில் நாட்டம் இருக்குது, நம்பிக்கை இருக்குதுன்னா நான் சொல்கிற விஷயங்களை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகம் பலமாக இருக்குதா, பலவீனமாக இருக்குதா, ஜென்ம ஜாதகத்தில் குரு சாதகமாக இருக்கிறாரா, பாதகமாக இருக்கிறாரு, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.